ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேத சிவாகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் நிறைய பார்க்குறாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாகவே நீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய எல்லாருடைய கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாமி எனக்கு இந்த யோகம் இருக்கா, எனக்கு அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கா, எனக்கு வாகனம் வாங்குகிற யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்போ வரும், எல்லாருமே எனக்கு லாட்ரி வாங்கலாமா, இந்த யோகம் இருக்கா, அந்த யோகம் இருக்கா, அதிர்ஷ்டம் இருக்கா, இது ஒரு எல்லாருடைய ஆசையான ஆவலான கேள்வி எனக்கே இருக்கும். என் ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த யோகம் இருக்கா, நமக்கு எப்போ இந்த காரியம் நடக்கும், இப்படியே தான் இருக்குமா, எனக்கு யோகமே கிடையாதா, அவன்லாம் பாரு எங்கூட தான் படித்தான், எங்கூட தான் இருந்தான், இப்போ அவன் பெரிய பொசிஷனில் இருக்கான், நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம். அப்போது அந்த யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஜாதக ரீதியாக பிரித்து பார்க்கும் பொழுது 300 வகையான யோகங்களை சொல்கிறார்கள். அதில் பார்த்தோம்னா ஒரு 30 வகையான யோகங்கள் மெயினாக முக்கியமான யோகங்களாக கருதப்படுகிறது. அந்த 30 வகையான யோகங்கள் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்பப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தோம்னா அந்த யோகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கும், ஒரு கிரகம்னா ஜாதக கட்டத்தில் ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது இந்த யோகங்கள். அதனுடைய பார்வையோ சேர்க்கையோ அல்லது அதோட வீட்டில் பரிவர்த்தனையோ, நான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு வீடு சொந்த வீடுன்னு. சூரியன்னா சிம்மராசி சொந்த வீடு. இப்போ சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடகத்தில் இருந்தால் கடகம் சந்திரனோட சொந்த வீடு, கடகத்தில் இருக்கிற சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் பரிவர்த்தனைன்னு பேர். இவரோட வீட்டில் அவரும், அவர் வீட்டில் இவரும் இருந்தால் பரிவர்த்தனை. அப்போ அந்த பரிவர்த்தனையாகி 5ஆம் இடத்துல குரு இருக்குது, 4ஆம் இடத்துல கேது இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு இந்த யோகம் ஏற்படும். இப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக சொல்கிறது தான் இந்த ஜாதக யோகங்கள் அப்படிங்கிற தலைப்பு. அதாவது கிரகங்கள் மற்றொரு கிரகத்திற்கும் இருக்கக்கூடிய கிரகத்திற்கும் உள்ள சம்பந்தங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதில் பார்த்தோம்னா சந்திர யோகங்கள் அப்படின்னு சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது ஒரு 5 விதமான யோகங்கள் ஏற்படும். சூரியனை வைத்து சொல்லக்கூடியது 5 விதமான யோகங்கள் ஏற்படும். இதனால் சந்திரனை வச்சு சொல்லக்கூடிய யோகங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் துருதுரா யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், இதெல்லாம் யோகத்துடைய பேர் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஹேமத்ரிம யோகம், நமக்கு தெரிஞ்ச யோகத்துடைய பேர், இதற்குலாம் பலன்கள் உண்டு. கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், அதியோகம், சகட யோகம். அப்புறம் சூரியனை வச்சு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா வேசி யோகம், வாசி யோகம், சுப உபயச்சாரி யோகம், அப்புறம் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள் பேர், பத்ர யோகம், ரிச்சக யோகம், சச்ச யோகம், ஹம்ச யோகம், மாலவிய யோகம், இப்படி. இதுக்கப்புறம் பொதுவான யோகங்கள் அஷ்டலட்சுமி யோகம், இதெல்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தர்ம கர்மாதிபதி யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், வசுமதி யோகம், குரு சண்டால யோகம், காலசர்ப்ப யோகம், விபரீத ராஜயோகம், நீச்சபங்க ராஜயோகம். நான் சொன்ன 300 யோகங்கள் இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தால் ஏழையும் பணக்காரனாகலாம், பணக்காரன் மேலேயாகலாம், நோயற்றவனும் நோய் இல்லாதவனாகலாம், நோய் இல்லாதவன், இந்த மாதிரி இப்போ பல பிரச்சனைகள். இந்த யோகங்கிறது அந்த காலகட்டத்தில், அந்த தசாபதி காலகட்டத்தில் எந்த நேரத்தில் நமக்கு அந்த யோகத்தை கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அப்படியே தலையெல்லாம் மாற்றிப்போம். நல்லவனை கெட்டவனாக்கும், கெட்டவனை நல்லவனாக்கும். இதெல்லாம் இந்த யோகத்தை வச்சு நடக்கிறது தான். நல்லா இருந்தார், நேற்று வரைக்கும் பார்த்தா ஆடி காரில் போனார், இன்றைக்கி என்ன சைக்கிளில் போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி யோகங்கள் மாற்றிக்கிறோம். நேற்று வரைக்கும் சைக்கிளில் போயின்றவங்க திடீர்னு இப்போ என்னடா ஆச்சு, லாட்ரி ஏற்றி அடிச்சிச்சா கேட்குறமா இல்லையா? அந்த யோகம், அந்த யோகம் எப்படி நமக்கு கிடைக்குது, எப்படி திடீர் முன்னேற்றம், திடீர் வளர்ச்சிக்கு நீ என்ன பண்ண, 2 பேரும் ஒரே தொழில் தானே பண்ணுறோம். இதெல்லாம் நடக்குது, நம்ம கண்கூட பார்க்கணும். இல்லாத யாரும் சொல்கிறதில்ல, கண்கூட நடக்கும். ஒரே டேரக்டர் 10 படம் இருக்கிறார், ஒரு படம் நல்லா பிச்சுன்னு போகும், இது 9 படம் ஓடுறதில்ல. காரணம் அந்த டைமில் இவருக்கு அந்த யோகம் இருக்கும். படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஒரு விஷயம் இருக்காது. இந்த 9 படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அது எடுபடாது. காரணங்கள் அவருடைய யோகங்கள். உதாரணத்துக்கு சொல்கிற, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, உதாரணங்கள் தான். அப்போ அந்த உதாரணத்துக்கு இந்த யோகம் அப்படிங்கிறது கை கொடுக்கும். நம்ம தசாபதிகள் பார்த்துருக்கோம், ராசி பலன்கள் பார்த்துருக்கோம், லக்ன பலன்கள் பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்குற தலைப்புங்கிறது அந்த யோகங்கள். யோகங்கள் மூலமாக எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். நாம் இப்போ பார்க்குறது அஷ்டலட்சுமி யோகம்னு பேர். இது யாருக்கு அமையும், எந்த ஜாதகத்தில் இருந்தால் அது அமையும்? உங்களுக்கே தெரியும், பேர்லேயே எல்லாமே வந்துருச்சு. அஷ்டலட்சுமி இருந்தால் என்ன கிடைக்கும்? அஷ்டலட்சுமி ஒரு லட்சுமி ஒவ்வொன்று கொடுக்குறது. கல்வி, செல்வம், வீரம், தனம், பொருள், திறமை, திருமணம், குழந்தை பாக்கியம். அதான் அஷ்டலட்சுமி. தைரியம், வீரியம், விஜயம், ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இது எல்லாத்தையும் கொடுத்தா. க்ஷேமஸ்தைரிய, தைரிய, சௌகரிய, வீரிய, விஜயம், இதுதான் அஷ்டலட்சுமிக்கு அர்த்தம். க்ஷேமமாக இருக்கிறது, ஸ்திரமாக இருக்கிறது, ஒரு இடத்துல இடத்த கொடுக்குறது, வீட்டை, தைரியத்தை கொடுக்குறது, வீரியத்தை கொடுக்குறது. வீரியம்னா நமக்கு உண்டான அந்த அதுக்கு உண்டான பாம்புன்னா கொத்தரா தான் பாம்பு, அதான் வீரியம் இருக்குது. இப்படி படத்தே கிடந்தால் அதுக்கு வீரியம் கிடையாது. அந்தந்த மனிதன்னா மனிதனுடைய செயற்கையை செய்யணும், அது வீரியம். விஜயம், அப்புறம் வெற்றி.
ஆயுள் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம், அப்புறம் ஐஸ்வர்யம். இந்த 8ஐயும் சேர்த்தா தான் அஷ்டலக்ஷ்மி. இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் வாழ முடியும். இதுதான் அஷ்டலக்ஷ்மி யோகம். இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இதனை கிடைக்கும் அப்படி இதெல்லாம் பொதுவாக பார்க்கிறது. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் நின்று, ராகு 6ல் இருக்கணும் ஜாதகத்தில், குரு கேந்திரத்தில் இருக்கணும், அவங்க 2 பேரும் சேரணும். குரு கேந்திரத்தில் நின்றால் இந்த யோகம் ஏற்படும். ராகுவும் 6ல் இருக்கணும், குருவும் கேந்திரத்தில் இருக்கணும். அப்போ இந்த யோகம், கேந்திரம்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் உங்கள் கேந்திரத்தில் குரு இருக்காரான்னு தெரியும். இந்த யோகம் அப்படி ஏற்பட்டால் எல்லா விதமான சுகமும் சந்தோஷமும் கிடைச்சிடும். முதல்ல சொல்கிற மாதிரி எல்லா விதமான சுகம் சந்தோஷம். அஷ்டலட்சுமி வந்துட்டா கையில், வேறு என்ன வேணும் உங்களுக்கு? திருமணம் கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், கீர்த்தி புகழ் யசஸ் சகலமும் வந்துடுது. இதுதான் மென்ஷன் பண்ண முடியாது அஷ்டலட்சுமி யோகம். இதுக்கு ஒரு 2 தான், ராகு 6ல் இருக்கணும், குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கணும். இது உங்களுக்கு எதில் இருக்குன்னு தெரியாது, பார்த்தா தான் தெரியும். இதெல்லாம் வந்து விபரீத யோகங்கள், நமக்கே தெரியாமல் நம்ம ஜாதகத்தில் இருக்கும், அதனுடைய பலனும் நமக்கே தெரியாமல் அனுபவிச்சிருப்போம். ஒருத்தர் சொன்னார், கொரோனாக்கு நான் நல்லா ராஜா மாதிரி இருந்தேன், இந்த கொரோனா வந்துருச்சு போயிடுச்சு, பட் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னார். அப்போ அவருக்கு அஷ்டலட்சுமி யோகம் இருந்திருக்கலாம், அவருக்கும் தெரிஞ்சிருக்கா, அவர் ஜாதகம் பார்த்துருக்க மாட்டார். இப்போ இல்லைன்னா இப்போ தோஷம் இருக்கலாம். இப்போ ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நல்லதும் கெட்டதும் நமக்கு தெரியாமல் அது நடக்கும் பொழுது அதை பற்றி தெரியாமையே நம்ம வந்து விட்டுறோம். யோகமும் இருக்குது, தோஷமும் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த யோகம் எப்போ வருது, தோஷம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த காலகட்டத்தில் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். அதே சமயம் அந்த யோகம் இருக்கிற காலத்தில் தைரியமாகவும் அட்வான்டேஜாக என்னென்ன முதலீடு பண்ணணுமோ நம்ம தொழிலில், உத்தியோகத்தில், வீட்டில் தைரியமாகவும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்போவுமே சில பேர் கஷ்டத்தையே அனுபவிச்சிருந்துன்னு சாமியும் இல்லை ஜாதகம் இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனம். எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம அதை உள்ளே போய் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கல. ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு பொருள் இருக்கிறதுனால தான் அது இல்லைன்னே சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கம்ப்யூட்டர் நான் அக்கௌண்ட் இருக்கேன், நான் எந்திரிச்சு போயிட்டேன்னா அவர் போயிட்டார், இல்லை இருந்ததுனால தான் போயிட்டாருன்னு சொல்ல முடியும். இல்லாத பொருளே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இருந்த பொருளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இப்போ அஷ்டலட்சுமி யோகங்கிறது வந்து நான் சொன்னேன், ராகு 6ல் இருக்கும், குரு கேந்திரத்தில் இருக்குன்னா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எந்த 6ன்னா எந்தன்னு என்னவீங்க, லக்னத்திலேருந்து என்ன லக்னம்னு முதல்ல பார்க்கணும். லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்துல ராகு வந்து இருக்கணும், அப்போ குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த யோகம் சகல நன்மைகள், அவன் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதாவது அந்த காலகட்டத்துக்கு தானாக நடந்துக்கும். அவன் என்ன சொல்லுவான், எல்லாமே நல்லபடியாக இருக்குது, எல்லாரும் சாமி மேலே பாரத்தை போட்டு பண்ணுறான், சூப்பராக இருக்குன்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை இது பொதுவாக அனைத்து 12 ராசிக்காரர்களுக்கும் இது உண்டு. அதனால் 12 ராசிக்காரர்களும் தவறாமல் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த அஷ்டலட்சுமி யோகம் நமக்கு இருக்கா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது எல்லோரும் தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பட் ஆனால் அந்த வருமானம் சேமிப்பில் இருக்கா, நிலையாக இருக்கா அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் தான் அது இருக்கும். இல்லாட்டி எல்லோரும் வேலை செய்யலாம், விடிய வேலை செய்யலாம், பாடுபடலாம், ஒரு கத்தை சம்பாதிக்கலாம். இங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது அது ஒரு நோட்டு தான் இருக்கும், மீதி எல்லா நோட்டும் போயிடும். அங்கே கடை வாங்கிருக்குமா, இவன் வாங்கிடுவான், இவன் முடிங்கிடுவான், பெட்ரோலுக்கு கொடுக்கணும், பாடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், கடை வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் ரூபா நோட்டு தான் இருக்கும். விடிய பாடுபடுவீங்க, சம்பாதிப்பீங்க. சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. நிறைய பேருக்கு அதான் நடக்கும். நானும் தான் பாடுபடுறேன், ஒன்றுமே சேமிக்க முடியலையே அப்படின்னு பல பேருடைய வாய்க்கிலேருந்து வரக்கூடிய வார்த்தை தான். நானாக தான் சொல்கிறேன், என் வாயில் தான் வரும். அப்போ அந்த லக்ஷ்மி கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் சேமிப்பு பேங்கில் இருக்கும், வீட்டில் இருக்கும், நகையாக இருக்கும், இடமா இருக்கும். சில பேருக்கு தான் அது அமையும், பல பேருக்கு அமையாது. அப்போ அந்த யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னால் இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். என்றைக்காவது நான் வீடு கட்டணும்னா, என்றைக்கு தான் நகை வாங்குவோனா, என்றைக்காவது சேமிப்புனா, இப்படி தான் நமக்குள்ள கேள்விகள் எழும். அதுக்கு பதில் இந்த யோகம் தான். அதுக்கு நான் சொல்கிற பதில் என்னென்னா, உங்கள் சொந்த ஜாதகத்தை நான் பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால் இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகத்தை இந்த வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு அனுப்பிச்சு தெளிவாக துல்லியமாக கணித்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களையும் தெரிந்து கொண்டு யோகங்களையும் தெரிந்து கொண்டு முழு பலாபலங்களை அறிய எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.